வீட்டில் பொடி தீந்துருச்சா, அப்போ நீங்கள் பொடி அரைக்க போகிறீங்கன்னா ஒரு டைம் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு கப்பில் 1/4 கப்பு அளவுக்கு எள்ளு எடுத்து அதை நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அந்த கடலைப்பருப்போட நிறம் மாறுற அளவுக்கு அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே கப்பில் 1 கப்பு அளவுக்கு உளுந்தை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தை 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்ல ஒரு கை நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 4 கட்டி பெருங்காயத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கி வச்சுருக்க எல்லாத்துக்கூடையும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா செம சூப்பரான டேஸ்ட்டான பொடி ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.